செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 6 புதன்கிழமை அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. நேற்றைக்கு கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவை கொடுத்து கொண்டே நள்ளிரவிலே மதுரை, விருதுநகர் மாவட்டத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்திற்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. அதற்கு பிறகு நான் கண்காணிக்கவில்லை. மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நள்ளிரவு வரைக்கும் கனமழை பொழிவு கொடுத்தது. இன்றிலிருந்து மேலும் தீவிரமடை இருக்கிறது மழை. வங்கக்கடலின் தெற்கு மத்திய மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் காற்று சுழற்சி உருவாகிவிட்டது. காற்று சுழற்சியானது படிப்படியாக இலங்கையை ஒட்டி நகர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்கு கரைக்கு மிக நெருக்கமாக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் வரக்கூடிய 8, 9, 10 தேதிகளிலே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பிறகு 12, 13, 14 தேதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக ஆந்திர கரையை நோக்கி நகர்ந்து பிறகு ஆந்திர பிரதேச கரையை கடந்து அரபிக்கடல் நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வின் காரணமாக 18ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு மழை தான். அரபிக்கடலிலும் ஒரு நிகழ்வு உருவாகி அதோடு இணைந்து மேற்கு நோக்கி வடமேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. வங்கக்கடலின் நிகழ்வு இருக்கும் பொழுதே அரபிக்கடல் காற்றை மேற்கிலிருந்து ஈர்த்து வங்கக்கடல் நோக்கி வரும் பொழுது இரு காற்று இணைப்பை உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக கேரளா தொடங்கி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் என் டெல்டா மாவட்டங்களுக்கும் இனிமேல் மழை தான். இன்று முதல் தொடங்கும் மழை நாளுக்கு நாள் படிப்படியாக பரப்பிலும் அளவிலும் மழைப்பொழிவு நேரத்திலும் அதிகரித்து காணப்படும். நல்ல மழை பரவலாக பேசுபொருளாக கூடிய மழையெல்லாம் 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ஒரு வாரம் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை பொழிவை தர இருக்கிறது. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. கோடை என்பது மறைந்து மழைக்காலம் போல் காணப்பட போகிறது. 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும். 18ஆம் தேதி வரை மழை இருக்கு. அந்த 8லிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு பீக்காக இருக்கும் மழை. எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு. தாழ்வு சுழற்சி வந்தால் ஒதுக்குதல் என்பது இல்லாமல் கோடை அக்னி நட்சத்திர காலம் போல் தெரியாமல் மழைக்காலம் போல் காட்சியளிக்கும். படிப்படியாக ஒதுக்குதல் என்பது குறையும், பரவலாகவும் மழை பொழிவும் தீவிரமடையும். தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி நாளை இலங்கைக்கு அருகிலே வளிமண்டல சுழற்சியாக அமையும். அதாவது 7ஆம் தேதி. 8ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் இலங்கை அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி இந்த பகுதியில் காற்று சுழற்சியாக நீடிக்கும். பிறகு அதுவே தாழ்வு நிலையாக மாறும். 9, 10 தேதிகளில் தாழ்வு பகுதியாக மாறும். தமிழ்நாட்டை ஒட்டி தான், விலகி ரொம்ப தூரம்லாம் போகாது. தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக வந்து பேசு பொருளாக போகிறது மழை. கோடையா இது வடகிழக்கு பருவமழை காலமா என்று வித்தியாசம் தெரியாத அளவிற்கு உள் மாவட்டங்களுக்கு கூட, மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். முதல் தீவிரம் தென்கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், டெல்டாவின் உள்பகுதி என்று படிப்படியாக வடகடலோரமும் தீவிரமடையும். கோடை என்பது மறைந்து மழைக்காலம் போல் காட்சியளிக்க இருக்கிறது. ஆகவே நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். இதை தொடர்ந்து அதாவது 18ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி
தென்மேற்கு பருவமழையை 25ஆம் தேதி வாக்கில் குமரி கடற்பகுதிக்கு தொடங்கி 26, 27, 28 மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு தொடங்கி 28 மேயில் கேரளாவுக்கு தென்மேற்கு பருவமழை தொடக்கும் அடுத்த நிகழ்வு உருவாகும். அதிலிருந்து தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு படிப்படியாக முன்னேற தொடங்கி ஜூன் 1ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே தென்மேற்கு பருவமழை சாரல் மழை கிடைக்க தொடங்கிடும். மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரலும், கணவாய் பகுதிகளில் சாரலும், மேற்கு தொடர்ச்சி அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கனமழையும் இருக்கும். இப்போ பெய்யக்கூடிய மழையே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோரம், தென் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்துக்கெல்லாம் நிறைய மழை காத்திருக்கு. சற்று காற்றுடன் கூடிய மழை, அதாவது ஒரு வடகிழக்கு பருவமழை காலம் போல காட்சியளிக்கும் என்று தான் நம்ம சுருக்கமாக சொல்கிறேன். ஆகவே அக்னி என்று அச்சப்பட்டீர்கள். உங்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு அச்சப்படுத்தினாங்க. எந்த வெப்பமும் இருக்காது. கொஞ்சம் 15ஆம் தேதிக்கு மேலே வேலூர் வெப்பம் 37, 38 டிகிரியாக உயரும். இப்போ 37ஆக குறைஞ்சிரும். மீண்டும் 37ஆக 15ஆம் தேதிக்கு மேலே உயரும். 15ஆம் தேதிக்கு மேலே உயரும் பொழுது 17, 18 தேதிகளில் மீண்டும் வேலூர் 100 டிகிரியை தொடும். அது ஆந்திர பிரதேச கரையை கடந்து அப்படியே அரபிக்கடலுக்கு போனதும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் 37, 36, 38 டிகிரிக்கு மேலே எங்கும் வெப்பம் இருக்காது. ஆகவே தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் குளிர்வித்து விடும். ஆகவே வெப்ப காலம் என்பது நிறைவடைந்து விட்டது. அனல் என்பது விலகிவிட்டது. அக்னி என்பது நிறைவடைந்து விட்டது. நாம் அனுபவித்த அந்த அனல் வெப்பம், அச்சுறுத்தும் வெப்பம், மிரட்டல் வெப்பம்லாம் கடந்த மாதம் நம்ம அனுபவிச்சது தான் அதிகபட்சமாக இருக்கும். இந்த மாதம் இருக்காது என்று ஏற்கனவே சொல்லியிருப்பதை மீண்டும் நினைவுபடுத்தி, தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் என்பதை உங்களிடம் மீண்டும் நினைவுபடுத்தி, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தென்னரைக்கோள இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், அரபிக்கடல் எல்லாமே சராசரிக்கு கூடுதல், அதாவது வழக்கத்தை விட கூடுதல் வெப்பம் இருக்கிற காரணத்தினாலே பசிபிக் பெருங்கடலெல்லாம் நம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இவையே மழைக்கு சாதகமாக கை கொடுக்கும் நீரோட்டமும் கடல் வெப்பமும். ஆகவே அதை ஏற்கனவே விளக்கமாக எப்படி என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அதை உறுதிப்படுத்துகிறேன். தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும், கேரளாவிலையும், வட இந்தியாவிலையும், இமயமலை ஒட்டிய மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு 2026 வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக சற்று அபரிவிதமான மழை பொழிவைதான் தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2026 அக்டோபரிலிருந்து ஜனவரி 2027 ஜனவரி வரை. ஆகவே மழைப்பொழிவில் பற்றாக்குறை இருக்காது, கவலைப்படாது. கோடை என்பது விலகி அக்னி மறைந்து மழைக்காலம் போல் காட்சியளிக்கப் போகிறது. நாளையிலிருந்து 18ஆம் தேதியிலிருந்து மேலும் 8ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான வானிலை தான் நிலவும். அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை, அதற்கு ஒரு நிகழ்வு வரும். இவையெல்லாம் நடக்க இருக்கிறது. இணைந்திருந்து அப்டேட்ஸோட பாருங்கள். எனக்கு இன்றைக்கு அறுவை சிகிச்சை இருக்கிற காரணத்தினாலே அதிகாலை 4 மணிக்கு இந்த அறிக்கை பதிவு செய்கிறேன். மீண்டும் நாளை மாலை தான் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். 24 மணி நேரம், 30 மணி நேரத்திற்கு மேல் அறிக்கை வழங்க இயலாது. இதில் பெரிய மாற்றம் இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.